வாக்குத்தத்தங்கள் இதை நாங்கள் பற்றி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகத்துல அருமையான ஒரு வேத வார்த்தை, 8ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், அதுல 2வது வசனம். யாராவது ஒருத்தர் படியுங்க. சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதே சகரியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் கூட இந்த வசனத்தை படிங்க. 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 14வது வசனம் கூட, நான் எருசலேமிற்காக, நான் சீயோனுக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இது சேனைகளின் கர்த்தர், ராஜாதி ராஜாவானவர் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உக்கிர வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எதற்காக என்று சொன்னால், சீயோனுக்காக, எருசலேமிற்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், உக்கிர வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்பதாய் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சத்திய வேதாகமத்திலே வைராக்கியம் என்கிற வார்த்தை பக்தி வைராக்கியம். எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் மீது கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் உடையவனாய் இருந்தான் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இது கூட நீங்கள் வேதத்திலே பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அவர் முற்காலத்திலே நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியமாக இருந்தவன். அதன் பின்பு இயேசுவே கிறிஸ்து என்று தன்னுடைய ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அவன் பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லி, அவன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அவன் இயேசுவை கர்த்தர் என்று அறிவித்தான் என்று சொல்லி பின்வரும் வசனங்களிலே, அதாவது நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களிலே, நீங்கள் நிருபங்களிலே அவனை பற்றி படிக்க முடியும். பிரியமானவர்களே, வைராக்கியமாய் ஆவியிலே வைராக்கியம் பண்ணான். ஒரு காலத்திலே நியாயப்பிரமாணத்துக்காக, நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களுக்காக வைராக்கியமாய் இருந்தவன் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பண்ணான், கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக வைராக்கியம் பண்ணான், ஆவியிலே வைராக்கியத்தோடு பிரசங்கம் பண்ணினான் என்பதாய் அவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி வைராக்கியம், பக்தி வைராக்கியம் என்கிற வார்த்தை, ஆவியிலே வைராக்கியம், நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியம், இன்னுமாக பாகால் பலிபீடங்களை இடித்து போடுகிறதிலே வைராக்கியம் உடையவனாக அங்கே நீங்கள் ஏகு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களிலே வைராக்கியமாய் இருந்தார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய வைராக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம்? யாருக்காக தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம்? எருசலேமிற்காக தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம், சீயோனுக்காக தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம். எருசலேம் என்று சொன்னால் என்ன? அது தேவ பிள்ளைகளை குறிப்பதாக வேதம் சொல்லுகிறது. சீயோன் என்று சொன்னால் அது தேவனுடைய ஊழியர்களை, தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களை, ஏதாவது ஒரு விதத்திலே தேவனுக்காக ஏதாவது காரியத்தை செய்கிறவர்களை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த எருசலேமிற்காக, தேவ பிள்ளைகளுக்காக, இந்த சீயோனுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காகவும் தேவ ஊழியர்களுக்காகவும் தேவன் வைராக்கியம் கொள்ளுகிறாராம். எருசலேம் ஒரு காலத்திலே யோசுவாவின் நாட்களிலே இஸ்ரவேலுடைய பட்டணங்களாக மாற்றப்பட்டது. ஆனால் சீயோன் கோட்டை, எருசலேமை ஒட்டி இருக்கிற அந்த சீயோன் கோட்டையானது தாவீதுடைய நாட்களிலே தாவீது அந்த சீயோனை பிடித்து அதை தன்னுடைய நகரமாக்கி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேம், சீயோன் அது மிக உன்னதமான ஒரு பகுதியாய் இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படுகிறது. அங்கேதான் தேவாலயம் காணப்படுகிறது, அங்கேதான் அரண்மனை காணப்படுகிறது, அங்கேதான் மந்திரி ஸ்தலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அது மிக முக்கியமான பகுதியாய் ஆதி காலத்திலே கருதப்பட்டது. அந்த எருசலேமிற்காக, அந்த சீயோனுக்காக, அந்த தேவ பிள்ளைகளுக்காக, அந்த தேவ ஊழியர்களுக்காக தேவன் வைராக்கியம் கொள்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவன் நமக்காக வைராக்கியம் கொள்கிறாராம். இதை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா? உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதிலே, உங்களுக்கு நன்மை செய்வதிலே தேவன் நம்மீது வைராக்கியம் உடையவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த சீயோன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சீயோன் தன்னை குறித்து வேதத்திலே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரத்தில் நீங்க 14வது
வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால் சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். சீயோன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் எங்களை நினைக்கல, ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு அப்படின்னு அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் சீயோனை மறப்பதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் சீயோன் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், தேவ ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார், ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் எங்களை நினைவு கூறவில்லை என்று சொல்லி சீயோன் சொல்லுவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கைவிடவே இல்லை. ஸ்திரீ தன் பிள்ளையை மறப்பாளா? ஒரு பாலகனை மறப்பாளா? பெற்ற பிள்ளை ஒரு தாய் மறந்து விடுவாளா? ஒருவேளை அந்த தாய் மறந்தாலும் கூட நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. எவர்பிதாமாகிய ஆபிரகாமை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அவன் தேவனுக்காய் வைராக்கியமாய் தேவன் சொன்ன வார்த்தைகளின்படி தேசத்தை விட்டு வெளியே வந்தவன். ஒரு நாளிலே தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பி நின்று அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனுக்காக ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தங்கள் ஒன்றுமே நிறைவேறவில்லை. அவனுடைய வாழ்க்கையை வாக்குத்தத்தம் நிறைவேறாத பட்சத்தில் அவனே ஏதோ ஒரு வழியை கண்டுபிடித்து அதன்படி அவனுடைய வாழ்க்கையை ஏதோ சந்தோஷமாக ஒட்டி கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை அப்படியே மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கிறதான அந்த காலகட்டங்களிலே, அப்படிப்பட்டதான அந்த நாட்களிலே பாருங்க, அங்கே அவனுடைய வாழ்க்கையை அவன் மறந்து போய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போய் இனி இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு கட்டம் வந்துவிட்டது. ஆபிரகாமுக்கு 99 வயது ஆகிறது. ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு 89 வயது ஆகிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தேவன் வந்து வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்தி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வந்திருக்கிற ஒரு உற்பவ கால திட்டம், ஒரு பிராண உற்பவ கால திட்டம் சரியாக 280 நாட்கள், அந்த நாட்கள் நிறைவேறுகிற பொழுது சாராள் ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பாள் என்று சொல்லி அந்த தேவன் அங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை வயது? ஆபிரகாமுக்கு 99 வயது. வேதம் சொல்லுகிறது சாராள் நகைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. சாராள் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது உடனே சாராள் நகைத்தாள் என்பதாக அன்றைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சாராள் நகைக்கிறார். இது எப்படி நடக்கும்? இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே சாராள் நகைத்தாள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. நீங்க 18ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து தான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்று ஆண்டவர் சொன்னார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சாராள் நகைக்கிறார். அவளுக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு போய் குழந்தை பிறக்குமா? ஆபிரகாமுக்கு போய் பிள்ளை பிறக்குமா? அவர்கள் சிரிக்கிறார்கள், அவர்கள் நகைக்கிறார்கள். இது எப்படி நடக்கும்? இவங்க வாக்குத்தத்தத்தையே மறந்துட்டாங்க, தேவன் கொடுத்த வசனத்தையே மறந்துட்டாங்க. இனி இது நடப்பதற்கு எந்த விதத்திலும் சாத்தியக்கூறு இல்லை என்பதாய் அங்கே வேதத்தில் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதன் பின்பு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. கர்த்தர் வாக்கு கொடுத்ததில் வைராக்கியமாய் இருந்தார். அவர் 99 வயது ஆனாலும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் தேவன் உண்மை உள்ளவராய் வைராக்கியமுடையவராய் தேவன் வந்து அங்கே செயல்படுகிறார். கொடுத்த வாக்குத்தத்தத்தை, என்னைக்கோ கொடுத்த வாக்குத்தத்தத்தை, எப்பொழுதோ உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதில் வைராக்கியமுடையவராய் இருக்கிறார். நீங்க மட்டும் அவருக்காக வைராக்கியமா நிற்பீங்க அப்படின்னா கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தது நிறைவேறிச்சு பாருங்க. அதன் பின்பு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க சத்திய வேதாகமத்துல படிச்சு பாப்பீங்கன்னா 21ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது சாராள், தேவன் என்னை
நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அல்லேலூயா. முதிர் வயதில் அவருக்கு ஒரு குமாரனை பெற்றானே என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பாருங்க. யார் சொல்ல முடியும்? எவன் சொல்லுவான் என்று அவள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இப்ப பிள்ளை பறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு என்னதான்? சிரிப்பு தான். பிள்ளை பெற்ற பிறகு அவளுக்கு என்னதான்? ஒரே சிரிப்பு தான். ஒரே சிரிப்பு. தேவன் என்னை நகைக்க பண்ணினார், தேவன் என்னை சிரிக்க பண்ணினார். அந்த பிள்ளைக்கு பேர் கூட என்ன பேர்னா சிரிப்புன்னு தான் பேர். ஈசாக்கு அப்படின்னா சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். தேவன் என்னை நகைக்க பண்ணினார், தேவன் என்னை சிரிக்க பண்ணினார். ஒரே சிரிப்பு. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராய் இருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர், வைராக்கியம் உடையவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்று சொன்னா அதை செய்யறதுல உண்மை உள்ளவர், உங்களை பாதுகாப்பதிலே உண்மை உள்ளவர், உங்களுக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர். ஆனா நம்ம சொல்றோம், இல்ல அவர் என்ன மறந்துட்டார். சீயோன் சொல்லுது, ஆண்டவர் என்ன மறந்துட்டார், ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார், ஆண்டவருக்கு என்ன மேல அறிவு என்ன விதமான ஒரு தாக்கம் இல்லை, அவர் நினைச்சு பார்க்கறது இல்லை, எங்க காரியத்தில் அவர் எங்களுக்காக எதுவுமே செய்யறதில்லை. நிறைய நேரத்தில் நாம் முறுமுறுக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை ஒரு நாளும் அவர் மறப்பதே இல்லை, ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை என்று என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்காக. ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, அவர் வைராக்கியம் உடையவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் வைராக்கியம் உடையவர். உங்களை ஆசீர்வதிக்கிறதுல, உங்களை உயர்த்துகிறதுல, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுல, உங்களை பாதுகாக்கிறதுல, உங்களுக்காக எதையாவது செய்து முடிக்கிறதுல அவர் வைராக்கியமாக இருப்பார். சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் நிச்சயமாகவே விலகி போகவே மாட்டார். உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ முறை தேவனுக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க, பக்தியா வாழுவேன், பரிசுத்தமா வாழுவேன், சாட்சியா வாழுவேன், உண்மையா ஜீவிப்பேன், இத்தனை பேர் அதிகாரத்தை படிப்பேன், ஆலயத்துக்கு ஒழுங்கா போவேன். எத்தனை முறை நம்ம பார்க்கிறது, எத்தனை முறை நம்ம வைராக்கியமா இருக்கணும், எத்தனை முறை தீர்மானம் எடுத்திருக்கிறோம், எத்தனை முறை இதை நிறைவேற்றுறது. ஒரு சில நேரங்களில் அதை வைராக்கியமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கூட நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா சொல்லியிருக்கிறீங்க பிரியமானவர்களே. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு நீங்க விலகி போன நாட்கள் எல்லாம் உண்டு. எத்தனையோ நம்ம சொல்றோம், இப்படி இருக்கணும், கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும், சாதிக்கணும். ஆனா நம்ம விலகி போகிறோம். ஆனா அவர் அப்படி அல்ல. அவர் உங்களுக்கு ஒன்று சொல்லுவாரேயானால் நிச்சயமாகவே நிறைவேற்றுவதில் வைராக்கியமுடையவர் பிரியமானவர்களே. அந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவர் வைராக்கியமுடையவர். எப்படி அவர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ, அதே போல தேவன் வைராக்கியமுடையவர். அவருடைய பிள்ளைகள் நமக்குள்ளும் ஒரு வைராக்கியம் இருக்கணும், பக்தி வைராக்கியம் இருக்கணும், ஆவிய வைராக்கியம் இருக்கணும். நம்முடைய தேவன் வைராக்கியம் உடையவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பக்தியடி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் வைராக்கியம் உடையவர், சீயோனுக்காக எருசலேமுக்காக வைராக்கியம் உடையவர் என்று வேதம் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிட்டு பல முறை திரும்ப பிதாவாகிய தேவனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே நீங்கள் படிக்க முடியும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிட்டு, அவருடைய வைராக்கியம் இதை செய்திட்டு என்று சொல்லி இயேசு வைராக்கியம் உடையவர். அவர் உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்க வேண்டும் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையுடையவராய் நம்மிலே வாசமாய் இருக்கிறார் என்று ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கிறது. எனக்காக ஆவியானவர் வைராக்கியமா இருக்கிறாரு. சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க பண்ணி எத்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் ஆவியானவர் வைராக்கியமா இருக்கிறார். பிரியமானவர்களே, மாறாடிக்கிற தேவன் வைராக்கியம் உடையவர். நம்முடைய காரியத்திலே வைராக்கியம் உடையவர். நம்மிடத்தில் வைராக்கியமா இருக்கு. அவருக்காக, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் வைராக்கியமா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் விசேஷமாய் தேவன் நம்மளுக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது நீங்க பார்க்க முடியும். பினகாஸ் அப்படிங்கிற ஒருத்தனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தருக்காக பரிசுத்தத்திலே வைராக்கியம் பாராட்டினான். அந்த நாட்களிலே, அவன் வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானிய பெண்களோடு கூட அவர்கள் ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஒரு கலப்பு ஏற்படுகிறது போல தெரிகிறது. தேசத்துக்குள்ளே வாதை வந்து கொண்டிருக்கிறது. இது மோசேயுடைய நாட்களிலே நடந்த காரியம். வனாந்தரத்திலே வந்து கொண்டிருந்த பொழுது மீதியானியரோடு கூட இவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறதா இந்த காலகட்டங்களிலே. அப்படிப்பட்டதான் இந்த காலகட்டங்களிலே அதாவது ஆசாரியனாகிய ஏலேயாசாருடைய மகன் பினகாஸ் என்று சொல்லக்கூடியவன் அவன் எழும்புகிறான். அவன் எழும்பி என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவனுக்காக அவன் வைராக்கியம் பாராட்டினான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் அந்த காரியத்தில் பக்தி வைராக்கியம் பாராட்டி இந்த பாவ கிரியைகளிலே ஈடுபட்டவர்களை அழித்து அப்புறப்படுத்தினான், தேசத்தை சுத்திகரித்தான் என்பதாக கஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒருவனை அங்கே அவன் அழித்து
அங்கே அந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவன் எனக்காக வைராக்கியம் பாராட்டினபடினால நித்திய ஆசாரிய பட்டம் அவனுக்கு உரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே அதை சொல்லுகிறார். ஏன்னா அவன் எனக்காக வைராக்கியம் பாராட்டினான். நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை படித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பினகாஸ் எனக்காக வைராக்கியம் பாராட்டினபடியால், பினகாஸ் எனக்காக வைராக்கியம் பாராட்டினபடியால் அந்த சந்ததிக்காக லேவி கோத்திரத்துக்கு நித்திய ஆசாரிய பட்டம். அந்த வசனத்தை அந்த ஒரு வசனத்தை எடுத்து படிங்க. 25ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகத்துல 11, 12, 13வது வசனத்தை மட்டும் படிங்க. அவன் தன் தேவனுக்காக அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தபடியினால் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஆசாரிய பட்டம், அவனுக்கு மட்டுமல்ல அவன் முழு சந்ததிக்கும் ஆண்டவரை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று பாருங்க. அவருக்காக ஒரு மனிதன் வைராக்கியமா இருப்பாரேயானால் அவனை தேவன் கைவிடவே மாட்டான். அவனுக்காக தேவன் செயல்படுவார். வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நீங்க எடுத்து படிப்பீர்களானால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்தை பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல நீங்க 16, 17 வசனத்தை பார்ப்பீர்களானால் அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்துல நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். நான் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறேன், என் கர்த்தர் மேல வைராக்கியமா இருக்கிறேன், அதை வந்து பார் அப்படின்னு ஏகு அழைக்கிறான். இவருடைய வாழ்க்கையில விக்கிரகங்களை ஒழிக்கிறதிலே ஒரு வைராக்கியம். பினகாசுடைய வைராக்கியம் என்று சொன்னால் பரிசுத்தமா வாழணுங்கிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம். அந்த ஏகுடைய வைராக்கியம் என்று சொன்னால் விக்கிரகங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், தேசத்திலே விக்கிரகங்கள் இடிக்கப்பட வேண்டும், ஆனால் பலிபீடங்கள் தகர்க்கப்பட வேண்டும் என்பதிலே வைராக்கியமாக இருந்தான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே 10ஆம் அதிகாரத்துல நீங்க 30வது வசனத்தை பார்ப்பீர்களேயானால் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆகாபின் குடும்பத்துக்கு பினகாசனை செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 தலைமுறை நீங்க தான் தொடர்ந்து என்ன செய்வீங்கன்னா இந்த நாட்டை என்ன செய்வீங்க? ஆளுகை செய்வீர்கள். 4 தலைமுறை நீ, உன் பிள்ளை, உன் பிள்ளையின் பிள்ளை, அவருடைய பிள்ளைகள் 4 தலைமுறையாக நீங்க தான் இந்த நாட்டை ஆளுவீங்க. ஏன்னா நீங்க எனக்காக என்ன காட்டுறீங்க? வைராக்கியமா இருந்தீங்க. அதுக்காக உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை நீங்க வைராக்கியமா இருப்பீங்கன்னா, ஆண்டவரை பின்பற்றுவதில் வைராக்கியமா இருப்பீங்கன்னா, ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று வைராக்கியமா இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். அவர் உங்களுக்காக ஏதாவது செய்வார். அவருக்காக நின்று பாருங்க, ஆண்டவருக்காக நின்று பாருங்க. அவருக்காக இதை செய்வேன், பரிசுத்தமா வாழுவேன், நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. முடியல, விட்டு போறீங்க, ஆனால் எப்படியாவது பரிசுத்தமா வாழுவேன், எப்படியாவது உண்மையா இருப்பேன், எப்படியாவது என் வாழ்க்கையில தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழுவேன், ஆத்துமாக்களை ஆராயப்படுத்துவேன், வேதத்தை தியானிப்பேன், ஜெபிப்பேன், காரியங்களில் தீர்மானம் எடுத்து பாருங்க. பிரியமானவர்களே, அந்த தேவன் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் வந்து உங்களை தூக்கி நிறுத்துவாரு. வேதாகமத்தில் பாருங்க, தானியேல் என்கிற மக்களை பாருங்க. உடைய வாழ்க்கையில அவர் தீர்மானம் வாலிப வயசு 16, 17 வயது நிரம்பின வாலிபன் அவன் அந்நிய தேசத்திற்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அந்நிய தேசத்து ராஜா அவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்க கூடாது. ஆனா நல்ல ராஜா என்ன பண்றானா, இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறான். ராஜா சாப்பிடுகிற சாப்பாடு, ராஜ போஜனம் இவங்களுக்கு கொடுத்து ராஜ கல்வியை கற்றுக்கொள்ளும்படி இந்த அடிமைகளுக்கு அங்கே ஒரு பெரிய வாழ்வு, ஒரு பெரிய உயர்வு வருகிறது. நல்ல உயர்வு வருகிறது. ஒரு நேர்மையான பதவி அவரை தேடி வரப்போகிறது. நல்ல சாப்பாடு சாப்பிடுகிற அந்த நாட்களில எல்லாரும் யூதர்களா இருக்கிறாங்க, எல்லாம் அமைதியா சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வாலிபருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் எழுபது தன்னோட ஒரு 3 பேரை கூட்டுகிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய 3 பேரை கூட்டிக் கொண்டு இவன் அந்த பிரதான இடத்துல போய்
சொல்லுகிறான், எங்களுக்கு இந்த ராஜாவின் போஜனம் வேண்டாம், ராஜா சாப்பிடுகிற சாப்பாடு வேண்டாம், இந்த பண்டிகை வேண்டாம், இந்த கறிகள் வேண்டாம், இந்த ராஜா சாப்பிடுகிற மதுபானங்கள் எங்களுக்கு வேண்டாம், ராஜாவின் விக்கிரகங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட எதையும் நாங்கள் சாப்பிட விரும்பல அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுக்கிறான். பிரதானி சொல்றான். ஆனா பிரதானி நல்லவன், தானியேல் மேல கொஞ்சம் பட்சமா இருக்கிறவன். ஆனாலும் கூட இந்த காரியத்தை கேட்ட பொழுது, இது எப்படிப்பா ராஜா உங்க முகத்தை பார்ப்பாரு, நீங்க சாதாரண பருப்பு கறிகளை சாப்பிடும் பொழுது உங்க முகம் மற்ற வாலிபர்களுடைய முகத்தை விட வாடி போய் இருக்குமேனால் ராஜா என்ன சிரச்சேதம் பண்ணி விடுவாரே, என்னை சிரச்சேதம் பண்ணி விடுவாரே, எத்தனை அழுத்துவானே ராஜா அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே தானியேல் சொல்றான், ஒரு 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க, 10 நாள் எனக்கு மரக்கறி கொடுங்க, 10 நாள் எனக்கு பருப்பு கறி கொடுங்க, சாதாரண சாம்பார் வகைகளை கொடுங்க. இந்த 10 நாங்க எங்க 4 பேர் இருக்கோம், அந்த 10 நாள்ல செக் பண்ணி பாரு, எங்களுடைய முகம் எப்படி இருக்குன்னு பாரு, எங்களுடைய சரீரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது பொழிவிழந்து போய் இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன செய்ய, ராஜா கொடுக்குற சாப்பாட்டே கொடுங்க, நாங்க நல்லா இருந்தா எங்களுக்கு என்ன கொடு, இந்த சாம்பார் பருப்பு வகையில கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாருங்க, ஆண்டவர் இவனுக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்ததுனால ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு 10 நாள் கழிச்சு இவங்க முகம் என்னவா இருக்கும், அப்படி பொழிவுடலா இருக்கிறான். அதையே சொல்லுங்க, சரீரம் நல்லா புஷ்டிப்பா இருக்குது, மற்றவர்களை காட்டிலும் நல்ல சிக்கன் மட்டன் சாப்பிடுகிறவங்களை காட்டிலும் இந்த 4 வாலிபர்கள் முகம் பொழிவா இருக்குது. சிக்கன்ல இல்ல, மட்டன் இல்ல, தேவ பிரசனத்துல அவர்கள் பொழிவா இருக்கிறாங்க. பிரியமார்களே, நல்ல புஷ்டிப்பா இருக்கிறாங்க, சரீரம் நல்ல புஷ்டிப்பா இருக்குது. மற்றவர்களை காட்டிலும் தேவனுக்காக வைராக்கியமா இருந்தா தேவன் அவர்களுக்காக என்னவா இருப்பாரு பாருங்க. 10 நாள் கழிச்சு பார்த்தா இப்படி இருக்குது. உடனே இவங்களுக்கு தொடர்ந்து இவங்க சாப்பிட சாப்பாடையே அந்த பிரதானி கொடுக்கிறான். நாட்கள் நிறைவேறது, கடைசியில் எல்லாரும் போய் எங்க போய் நிறுத்தப்படுகிறார்கள்னா ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். இவன் இப்படி பக்தி வைராக்கியம் காட்டுறதுனால இவனுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அடுத்த இன்னும் மற்றவர்களை காட்டிலும் அதிக ஞானத்தை தேவன் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. விசேஷமாய் தானியேலுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வியாக்கியானம் பண்ணுகிற கிருபையை தேவன் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற எல்லாரை காட்டிலும் இந்த 4 பேர் எப்படி இருந்தாங்கன்னா வித்தியாசமா இருந்தாங்க. இவங்க ஞானம் எப்படி இருந்தது, வித்தியாசமான ஞானம், மிக அதிகமான ஞானம், அதிகமான கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ராஜா உணர்ந்தார். ஆகவே இந்த 4 பேரும் ராஜாவின் சமூகத்திலே நிறுத்தப்பட்டார்கள். அதாவது ராஜா அரண்மனைக்குள்ளேயே இந்த 4 பேருக்கு என்ன கிடைச்சது, வேலை கிடைச்சது. எனக்கு தெரியுமா, அந்த வைராக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் பண்ணாங்க 4 பேரு. அதனால பிரதானிகள் தயவு கிடைத்தது. விசேஷித்த கிருபை, சொப்பனத்துக்கு அர்த்தம், வியாக்கியானம் இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். மற்றவங்களை காட்டிலும் புத்தி கூர்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். அதனால ராஜ சமூகத்துக்குள்ள கவர்மெண்ட் வேலை, அரசாங்க வேலை, அதுவும் அரண்மனைக்குள்ளேயே கிடைக்குது. நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறான். என்னுடைய தேசத்தில் இருக்கிற மற்ற எல்லா கல்வியர், எல்லா ஜோசியர்களை காட்டிலும் இவர்களை 10 மடங்கு என்னவா பார்த்தான், ஞானம் உள்ளவர்களாய் பார்த்தான். வர ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் பாத்தீங்களா? இவங்க முதல்ல அந்த ஞானம் கிடையாது, 10 மடங்கு ஞானம் முதல்ல கிடையாது, 10 மடங்கு அறிவு முதல்ல கிடையாது. தீர்மானத்துக்கு பிறகுதான் இது கிடைக்குது. சொப்பனங்கள் வியாக்கியானம் பண்ணுகிற அந்த கிருபை முதல்ல கிடையாது, தானியேலுக்கு முதல்ல கிடையாது. எப்ப கிடைச்சது? எடுத்த தீர்மானம், கர்த்தருக்காக எடுத்த தீர்மானம், பரிசுத்தமா வாழ்வேன், உண்மையா ஜீவிப்பேன், அதில் பின்னாடி போக மாட்டேன். எடுத்த தீர்மானங்கள் அவங்க உயர்த்தவே பிரியமானவர்களே மேல தூக்கி பண்ணி வந்து நிறுத்துது. ஆட்கள் கடந்து போகுது. இந்த வாழ்க்கையில எத்தனையோ மேடு பள்ளங்கள் எல்லாம் சகிச்சு வந்தால் ஒரு கட்டம் வருகிறது. அவனோடு கூட வேலை செய்யறவங்க 2 பேரு, இவன் பிரதானி, இவனை போல இன்னும் 2 பிரதானிகள் இருக்கிறார்கள். இவங்க பெரிய பொறுப்பா இருக்கிறவங்க. அவங்களுக்கு கீழே 120 தேசாதிபதிகள் இருக்கிறாங்க. 120 தேசாதிபதிகள், 2 பிரதானிகள், 122 பேர் ஒன்று சேர்த்து ஒரு மனிதனுக்கு விரோதமா நிற்கிறாங்க. இவனும் அவன மாதிரி அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிற கோ-ஒர்க்கர். இவன் ஒருத்தன் தனியா நிற்கிறான், 122 பேர் ஒண்ணா நிற்கிறாங்க. ஒண்ணு சேர்ந்து தானியேலுக்கு விரோதமா எழும்புறாங்க. ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தருக்காக நிற்கிறவனை கர்த்தர் கடைசி வரை காப்பார். பிரியமானவர்களே, அவன் சிங்கக்கேணியில போடுற வரைக்கும் தேவன் அமைதியா இருந்தாரு. சிங்கங்கள் அவனை என்ன செய்யல, சேதப்படுத்தல. அவன் வெளியே கொண்டு வந்துட்டு இந்த 122 பேரையும் குடும்பங்களையும் கெபிக்குள்ள தூக்கி போட்டாங்க. கீழே போய் சேர்றதுக்குள்ள 122 பேர் அவருடைய குடும்பங்களை சிங்கங்கள் கவி பிடித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை சிங்கம் உள்ள இருந்திருக்கு. ஒரு மனிதனை பீஸ் பீஸாக்கி கூட எவ்வளவு நேரம் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல,
எத்தனை சிங்கம் உள்ள கிடந்தாலும் சில சிங்கத்தின் வாயிலையும் கட்டி போட்டார் பாருங்க. சில சிங்கத்தின் வாயிலையும் கட்டி போட்டார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். வைராக்கியம் நீங்க அவருக்காக உறுதியா நிற்பீங்கன்னா, வைராக்கியம் நிற்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவார். ரூத் என்கிற பெண்மணியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரூத் ஓர்பா 2 பேருக்கு நாமியை பின்பற்றி வருகிறார்கள். பெத்லகேமை நோக்கி மாமி போய் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். யார் இந்த நகோமி? தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். ஒரு காலத்திலே தன்னுடைய கணவர் 2 பிள்ளைகளோடு கூட மோவாப் தேசத்துக்கு வந்தவள். வந்த இடத்திலேயே தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்தாள். மோவாபிய பெண்களை திருமணம் செய்தாள். தன்னுடைய கணவர் மரிக்க போய் 2 பிள்ளைகள் மரித்து கடைசியாக இப்பொழுது 2 மருமக்கள் மாத்திரம் காணப்படுகிறார்கள். இந்த 2 மருமக்களையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறான். அப்படி போகிற வழியில தான் இந்த 2 பேர்ல ஒருத்தி 2 பேரும் விருப்பத்தோடு தான் என் மாமியை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். மாமி எங்க போனாலும் நாங்க வருவோம் அப்படின்னு 2 பேர் ஓர்வால் ரூத் என்று சொல்லக்கூடிய 2 பேருமே என் மாமியை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். போற வழியில ஒண்ணு விருப்பத்தினால போகுது, சரி மாமி கூட போகவே அப்படிங்கிற விருப்பத்தினால போகுது. இன்னொன்னு வைராக்கியமா போகுது. இல்லையா? ஒரு தீர்மானத்தோட போகுது, உறுதியான தீர்மானத்தோட போகுது. ஒண்ணு சும்மா விருப்பத்தோட போகுது. 2 ஒரே டிராக்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. மாமியை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாமியிட்ட ஒரு நன்மை கிடையாது. அருமையான தேவ சனமே, அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நன்மை செய்தால் நம்ம அவரை பின்பற்றுவோம், அவருக்காக வைராக்கியமா நிற்போம், அவரை துடிப்போம், அவருடைய நாமத்துக்கு சாட்சியாக வாழ ஆசைப்படுவோம். ஆனா இந்த ரூட்டினுடைய வாழ்க்கையில தேவன் அவருக்கு ஒரு நன்மை செய்யல, ஒரு நன்மை கிடைக்கல. ஆனா அந்த தெய்வத்தை நான் பின்பற்றுவேன் என்று உறுதியாக தீர்மானம் எடுக்கிறான். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் ஒரே மரண ஓரங்கள், வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில வாழ்க்கையில தேவனை பின்பற்றுவதில் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் எங்கே தங்கினாலும் அங்கே நான் தங்குவேன். தீர்மானம் வைராக்கியத்தோடு கூட தன் மாமியை பின்பற்றுகிறாள். ஒருவாறு பின்பற்றினான், ஆனா விருப்பத்தோடு கூட ஆசையோடு கூட பின்பற்றினாள். ஆசை விருப்பங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துல நின்று போயிடும். உங்களை பின்பற்றி வருகிற ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் போயிடும். கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நிற்பீங்கன்னா, கர்த்தருக்காக உங்களுக்குள் காணப்படுகிற வைராக்கியம் மட்டுமே கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யும்? தொடர்ந்து வரும். அல்லேலூயா. ஆசை நின்று போச்சு, ஆசை நின்று போச்சு, விருப்பம் எல்லாம் நின்று போச்சு, பாதியிலே போயிட்டா. இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொன்னோடனே ஏமா போயிருங்கம்மா, என்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க போறது இல்ல. உடனே ஒருத்தி போயிட்டான். ஒரு வாரம் பின்பற்றி வந்து விட்டான். தன் மாமியை முத்தம் செய்து விலகி போனான். அவளை குறித்து வேதத்துல ஒண்ணுமே சொல்லப்படல. அப்புறம் அவன் என்ன தெரியாது. ஆனா இந்த ரூத் பாருங்க, ஒரு நன்மை கிடைக்க போறது இல்ல, மாமி கிட்ட ஒரு நன்மை கிடைக்க போறது இல்ல. இது எடுக்க போகிற தீர்மானம் 1 நாள் 2 நாள் தீர்மானம் அல்ல. நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். 21 நாள் போஸ் இருக்கணும் தீர்மானம் எடுக்கிறோம். 21 நாள் முடிஞ்ச உடனே அதோட முடிஞ்சு போகுது. 21 நாள் போஸ் இருந்துட்டு முடிஞ்சு போச்சு. 40 நாள் போஸ் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் முழுவதும் நான் வேதத்தை எப்படியாவது படிச்சு முடிச்சிருவேன் தீர்மானம் எடுக்கிறோம். அது அந்த வருஷத்துக்குரிய தீர்மானம். இந்த வருஷத்துக்குள்ள அதை முடிக்கணும், அவ்வளவுதான். ஆனா இவள் எடுக்கிற தீர்மானம் அப்படிப்பட்டதல்ல, சாதாரண தீர்மானம் அல்ல. நீர் எங்கே தங்கினாலும் அங்கே தங்குவேன், மரணமே அல்லாமல் விட்டு என்ன எதுவும் செய்யாது பிடிக்காது. சும்மா நான் வாரேன், அத்தை உங்க கூட வாரேன், ஒரு வருஷம் தங்குறேன், பிடிச்சா அங்க இருக்கிறேன், இல்லைன்னா திரும்பி என்ன செஞ்சிடறேன் வந்து. அப்படி இல்ல, மரணம் வரைக்கும் உங்களை பின்பற்றி தொடருவேன் உறுதியாய். நன்மை எதுவும் கிடைக்க போறதில்லை. இந்த ஆண்டவரை பின்பற்றுவீர்களா, ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்காதாலும் அவரையே பின்பற்றுவேன். பின்பற்றுவீங்கன்னா ஒன்றும் தர மாட்டார் அப்படின்னா கூட அவரை தான் பின்பற்றுவேன். அப்படி அன்புக்காகவே அவரை பின்பற்றுவேன், இலக்கத்துக்காக பின்பற்றுவேன். அவர் என் மீது பாராட்டின அன்பு போதும், என்னை மீட்டெடுத்தாரே, குழியிலிருந்து தூக்கி எடுத்தாரே, அது ஒன்று எனக்கு போதும் அப்படின்னு பின்பற்றி பாருங்க. தேவனுடைய செட்டைக்கு கீழே அடைக்காம வந்திருக்கிறாம, நீ அவரை தேடி வந்துட்ட, அவராலே உனக்கு என்ன உண்டாகும்? நிறைவான பலன் இருக்குது. ஒண்ணு இல்லாம வேண்டாம். மாமி இந்த ஒண்ணு கிடையாது. இவதான் மாமியை நீ காப்பாற்றணும். மாமி என்ன நன்மை செய்ய போறாங்க? விடப்ப மாமியிட்டு என்ன கிடைக்க போகுது? பின்பற்றி வந்தது நிமித்தமாய் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவ வாழ்ந்த நாட்களிலே மட்டுமல்ல, அவ வாழ்ந்த நாட்களில போவாஸ் என்கிற ஒரு அருமையான ஒரு பெரிய பணக்காரனை ஒரு திருமணம் செய்யும்படியான சூழ்நிலை வந்தது. அவள் அந்த இஸ்ரவேலின் வீட்டை கட்டிவிட்ட 2 சகோதரிகளாகிய ரேயாளை போல ராகேலை போல கர்த்தரை வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ரேயாள் ராகேலை போல ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறாள். தாவீதுடைய கொள்ளுப்பாட்டியாக மாறுகிறாள். தாவீதுடைய கொள்ளுப்பாட்டி அவள்.
வேதம் சொல்லுகிறது ஓபேத் ரூத்தை பெற்றான். ரூத் போவாஸ் மூலமா போவாஸ் ரூத் மூலமாக அங்கே ஓபேத் என்கிற ஒருத்தன் பறக்கப்படுகிறான். ஓபேத்திலிருந்து அப்ரஹாமுடைய சந்ததி ஈசாயுடைய பிள்ளை தாவீது என்று சொல்லி வேதத்தில் நீங்க பார்க்க முடியும். தாவீது அந்த சந்ததியில தாவீது வருகிறார். அதே சந்ததியில தாவீதின் சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவன் போயிட்டா. அவன் வாழ்ந்த நாட்களிலே ஏதோ சில நன்மைகளை வாங்கிட்டு போயிட்டா. வைராக்கியமா நின்னீங்கன்னா, கட்டருக்காக நீங்க வைராக்கியமா நின்னீங்கன்னா, அவருக்கு ஒண்ணு தரலனாலும் பரவாயில்ல, அவருக்காக நிப்பேன்னு நின்னீங்கன்னா, ஒரு பின் சந்ததிகள் என்னவா இருக்குன்னா சொல்லி முடியாத ஆசீர்வாதத்தை பெறும். உங்க பிள்ளைங்க தான் உலகத்துல உயர்ந்தவங்களா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கு. இந்த வார்த்தை நீங்க எழுதி வச்சு பாருங்க. நான் சொல்ற வார்த்தையை விட நீங்க வாழ்ந்து பாருங்க. கர்த்தருக்காக நின்று பாருங்க. அவருக்காக வைராக்கியமா நின்னீங்கன்னா அவர் உங்களை உயர்த்துறதுல, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாரு. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க சந்ததியே ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்காக நின்று பார்க்கும் பொழுது நல்ல எதுவும் எனக்கு கிடைக்கலனாலும் அவரை தான் பின்பற்றுவேன், முறுமுறுக்க மாட்டேன் அப்படின்னு யார் பின்பற்றுகிறார்களோ அவங்க தேவன் அளவிடாமல் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் வைராக்கியம் உடையவர். எருசலேமுக்காக, அவர் யூதேயாவுக்காக, அவர் சீயோனுக்காக வைராக்கியம் உடையவராய் காணப்படுகிறார். உங்களுக்காக வைராக்கியம் உடையவர். தேவன் உங்களுக்காக வைராக்கியம் உடையவர். நீங்க வைராக்கியமாய் அவரை பின்பற்றுவீர்களானால், வைராக்கியமாய் தேவனுக்கு என்று உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், பரிசுத்தமாய் வாழ்வதில்லை, சாட்சியாய் ஜீவிக்கிறதுல, அவரை பின்பற்றுவதில்லை, அவருக்கு அடுத்த காரியங்களிலே நீங்கள் ஆண்டவரை வைராக்கியத்தோடு கூட பின்பற்றுவீர்களானால் தேவன் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார், உங்களை தூக்கி நிறுத்துவார், உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமான சந்ததியாய் மாறுங்க. பாருங்க, அவருக்காக நின்று யாரும் விடல பாருங்க. யாருக்குமே அவரு கடனாளியா இருக்கவே இல்லை. பினகாஸ் ஆண்டவர் சொன்ன நித்திய ஆசாரியப்பட்டவனுக்கு அவருக்கு சொல்லப்படுது, ஏகுக்கு சொல்லப்படுது, உனக்கு 4 தலைமுறைக்கு உன் பிள்ளைங்க என்னவா இருப்பாங்கன்னா ராஜாக்களா இருப்பாங்க. ஆண்டவனுக்கு சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணிக்கிற வரம், ஆண்டவன் 10 மடங்கு ஞானத்தை ஆண்டவனுக்கு கொடுத்தாசு. ரூத்துடைய வாழ்க்கையில அவன் சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்க்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நின்று பாருங்க, ஆண்டவருக்காக நின்று பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக நிற்பார், ஒரு சந்ததியை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பூமியிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை உருவாக்கி செல்வீர்கள். ஆசீர்வாதமான சந்ததிக்கு தகப்பனாக, தாயாக நீங்கள் காணப்படுவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி செபிக்கலாம். எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா. அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைராக்கியம் பாராட்டுகிறவர். ஒரு எருசலேமுக்காக, சீயோனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். ஆம், நம்முடைய தேவன் வைராக்கியமுடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்கிறது. இயேசு வைராக்கியம் உடையவர். நம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று இயேசுவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்காக வைராக்கியம் கொண்டார். ஒரு சவுக்க கையில் எடுத்து ஆலயத்தை சுத்திகரித்தார் என்பதால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆராதிக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியம் உடையவர், வைராக்கிய வாஞ்சையார் நம்மிலே தங்கியிருக்கிறார். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்துவதற்காக, ஒரு அழிவில்லாத சரீரமாய் மாற்றுவதற்காக அவர் வைராக்கிய வாஞ்சை கொண்டிருக்கிறார். நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றியோடு நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோமா? அவர் வைராக்கியம் உடையவராய் இருக்கிறது போல நாமும் வைராக்கியம் உள்ளவங்களாக நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவோம். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவோம். சில கெட்ட விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவாங்க. நான் செத்தாலும் அவன் கண்ணுல முடிக்க மாட்டேன், அவன் வீட்டு வாசல்ல முடிக்க மாட்டேன். இந்த மாதிரி வைராக்கியம் வேண்டாம் பிரியமானவர்களே. நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுதல் நல்லதுதான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கெட்ட விஷயத்துல அல்ல, கெட்ட விஷயத்துல வைராக்கியம் பாராட்டாதீங்க. அவன் பேசாம இருந்துருவேன், அவன் வீட்டுக்கு போகாம இருந்துருவேன், அவன் கண்ணுல முடிக்க மாட்டேன், இது போன்ற வைராக்கியம் அல்ல. பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்துல தேவனுக்காக பத்தி எறிவேன், வேத வசனத்தை வாசிப்பேன், தியானிப்பேன், ஜெபிப்பேன், அக்கினியா மாறுவேன். இதுல வைராக்கியமாய் நின்று பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் நிற்பார். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு அளவற்ற தேவ கிருபையும் அளவற்ற இரக்கமும் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. உடைய பிள்ளைகளுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர், உடைய பிள்ளைகளுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம், உடைய நாம மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபை எங்களோடு இருக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
அந்த ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்ல கரத்திற்குள் எங்களை ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை, இந்த சபையை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதத்தின் தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நடத்தும் காத்துக்கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்வதாக. தேவனுடைய ஒத்தாசை அனுகிரகமுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்மை கிருபை உடைய பிள்ளைகளை தொடர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.